மேஷராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு பிரச்சனைக்குரிய ஒரு தினமாகத்தான் அமையும். மனசில் தேவையில்லாத சில கவலைகள், சில நேரங்களில் சில இப்போ உங்களுக்கு கொஞ்சம் ஏதோ ஒரு விதத்தில் ஒரு ப்ரெஷர் இருக்குது. அது நம்ம கொடுக்கக்கூடிய கடனாக, நமக்கு சேர வேண்டிய கடனோ இல்லை கொடுக்கக்கூடிய கடனாகவோ, கடனை திருப்பி கொடுப்பதற்காகவோ இருக்கலாம். இல்லை வேறு ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருக்கலாம், தொழில் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கலாம். இந்த மாதிரியான சில பிரச்சனைகள், இந்த பாதிப்புகளால் பெரிய அளவு மனக்லேசங்கள் ஏற்படும். ஒரு தைரியமற்ற தன்மை, ஒரு சோகமான ஒரு முகபாவம், அதுபோல் ஒரு தினமாக இது அமையும். அதனால் தெய்வத்தோடைய கடாட்சம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். மனதை நீங்கள் ரொம்ப ஒரு சந்தோஷமாக எந்த நடந்தாலும் அதை சரியான முறையில் அதை நம்ம எதிர்கொள்ளும் பொழுது தான் வெற்றி வாய்ப்புகள் பெருகும். அதனால் மனதை நல்ல ஒரு பக்குவமாக வைத்து கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியம். தெய்வ நம்பிக்கை கை கொடுக்கும். அடுத்த ரிஷபராசி. ரிஷபராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சில நேரங்களில் எதிர்பாராத பயணங்கள், வெளிநாட்டிலேருந்து சில செய்திகள் சேரும். அந்த செய்திகளால் உங்களுக்கு பெரிய சந்தோஷம் ஏற்படும்னு சொல்ல முடியாத மனக்லேசங்கள் வேணால் ஏற்படலாம். உதவிக்கு வரக்கூடிய நண்பர்கள் கூட சரியான முறையில் உதவி செய்யாமல் கைவிட்டுருவாங்க. இப்போ ரொம்ப கஷ்டம்ப்பா, முடியலப்பா, உனக்கு நடக்கிற நிலை என்னன்னு தெரியாது, அப்படி பேசிகிட்டு இருப்பாங்க. அதை பற்றி அதுக்கான ஒரு முயற்சி எடுக்காமையே உங்களுக்கு முதல்ல அவங்க அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ இந்த மாதிரியெல்லாம் ஒரு 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 நிலை இருப்பதை உணர்ந்து அதுக்கு தகுந்தாற் போல் சரியான முறையில் நீங்கள் செயலாற்ற வேண்டும். அடுத்து மிதுன ராசி. மிதுன ராசி நேயர்களை பொறுத்த வரையில் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சில நல்ல மாற்றங்கள் ஏற்படும். அப்படி மாற்றங்கள் ஏற்படுவதால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். மனசில் உள்ள கவலைகளும் துக்கங்களும் மறையும். உங்களுக்கு எதிர்ப்பாக இருக்கிறவங்கள நீங்கள் சந்தித்து வெற்றி பெறுவீர்கள். உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் நல்ல ஒரு மாற்றங்களையும் தரக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக இது அமையும். அடுத்து கடகராசி. கடகராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் சிறப்பான ஒரு மாற்றங்களை தரக்கூடிய நல்ல தினமாக இது அமையும். தெய்வ நம்பிக்கையோடு செயல்படும் பொழுது கிடைக்கக்கூடிய வெற்றிகள் மாபெரும் வெற்றியாக இருக்கும். அப்படி இல்லாமல் மனசில் சில சந்தேகங்களோடு முழு நம்பிக்கை இல்லாமல் நீங்கள் செயல்படும் பொழுது பாதி வெற்றி தான் ஏற்படும். அதனால் நம்பிக்கை என்பது பெரிய அளவு மாற்றங்களை கொண்டு தரவல்லதால் அது போன்ற ஒரு நிலையில் இருப்பவர்கள் நிச்சயமாக காரிய சாதனை என்பது சிறப்பாக அமையும். அடுத்து சிம்மராசி. சிம்மராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் அந்த சந்திராஷ்டமம் என்பது முடிவுக்கு வந்துவிட்டதால் சில பிரச்சனைகள் தீரக்கூடிய தன்மையை காண்பிக்கிறது. இருந்தாலும் மனசில் சில கோபங்கள் இருக்கலாம். சில நேரங்களில் இந்த பழிவாங்கக்கூடிய உணர்ச்சிகள் கூட அதிகமாக இருக்கலாம். அது தேவையில்லை, அதை மாற்றிக்கொள்ள வேண்டும். அப்படி நீங்கள் செய்யும் பொழுதுதான் உங்களுடைய கஷ்டங்கள் விலகும். ஏன்னா தண்டிப்பது அந்த பகவான் பார்த்து கொள்வார். எனக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கா அப்படின்ற லெவலில் நம்ம பார்த்துன்னு வெளில வந்துட்டான்னா நிச்சயமாக உங்களுக்கு நல்ல நன்மைகள் ஏற்படும். உங்கள் நேரமும் விரயமாகாமல் இருக்கும். ஏன்னா நல்ல விஷயத்தை விட்டுட்டு இன்னொருவரை எப்படி பழிவாங்குவது, அவனை எப்படி அவனுக்கு பாடம் கற்பிப்பது என்று நினைப்பது வீண் வேலையாக போய்விடும். அடுத்து கன்னி ராசி.
கன்னிராசி நேயர்களை பொறுத்தவரை சந்திராஷ்டம தினமாக வருகிறது. இந்த சந்திராஷ்டம தினம் அப்படிங்கும் பொழுது உடல் நலத்தில் கொஞ்சம் அக்கறை செலுத்த வேண்டும். சில நேரங்களில் தாயாருடைய உடல்நிலை, உடன்பிறப்புகளுடைய உடல்நிலை, இந்த சமாச்சாரமும் நீங்கள் அலைய வேண்டி வரலாம். மொத்தத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை ஒன்று மாற்றி ஒன்று வரக்கூடிய ஒரு தன்மையை காண்பிக்கிறது. அதனால் சற்று கவனமாக செயல்பட வேண்டிய ஒரு தினமாக அமைகிறது. அடுத்து துலாம் ராசி. துலாம் ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய தொழில் கூட்டுறவு முறைகளில் ஒரு ஆரோக்கியமான ஒரு நல்ல மாற்றங்களை பற்றி சொல்கிறது. அப்படி அது அமையறதுக்கு நீங்கள் வெளிப்படையாகவும் தைரியமாகவும் செயல்பட வேண்டும். அப்படி உங்களுடைய சிறப்பான செயல்பாட்டினால் அந்த வேற்றுமைகள் எல்லாம் மறந்து தொழில் ஸ்தானத்தில் ஒற்றுமைகள் ஏற்படும். பிரிந்த நண்பர் ஒன்று கூடுவர். அப்படி கூடும் பொழுது, அதாவது ஒரு 10 பேர் கூடி ஒற்றுமையாக இருந்தால் அது பலம்தான். அதே ஒருவராக இருக்கும் பொழுது பலம் இழக்கிறது. அதுபோன்றுதான் பலத்தை பெறக்கூடிய ஒரு அம்சமாக அமையும். அடுத்து விருச்சிக ராசி. விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நமக்கு வேண்டாதவங்க, நமக்கு பிரச்சனை பண்ணுறவங்க பலமடைவாங்க. அதனால் நமக்கு தேவையில்லாத சில தொல்லைகள் எல்லாம் ஏற்படலாம். அதனால் அந்த தொல்லைகள் எப்படி ஏற்படுவது என்பதை உணர்ந்து அதற்கு தகுந்தாற் போல நீங்கள் செயல்படுவது நல்லது. அடுத்து தனுசு ராசி. தனுசு ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய குழந்தைகளால் உங்களுக்கு ஓரளவுக்கு சந்தோஷங்கள் எல்லாம் ஏற்படும். இருந்தாலும் சில நேரங்களில் எதிர்பாராத சில நிகழ்வுகள், பின்னடைவுகள் இதெல்லாம் வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. அதனால் கவனமாக செயல்பட வேண்டிய ஒரு தினம். அடுத்து மகர ராசி. மகர ராசி நேயர்களை பொறுத்த வரையில் சில வீடு புதுசாக வாங்கிறது, வாகனங்கள் புதிதாக வாங்குவது போன்ற விஷயங்கள்லாம் நீங்கள் ஈடுபடலாம். நல்ல லாபத்தை தரக்கூடிய, நல்ல சுபங்களை தரக்கூடிய நல்ல தினமாகத்தான் நாளைய தினம் உங்களுக்கு விளங்கக்கூடும். அடுத்து கும்பராசி. கும்பராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத சில சிறு பிரயாணங்களை மேற்கொள்வீர்கள். ஏதாவது ஒரு துறையில் நீங்கள் வல்லுநராக இருக்கும் பொழுது மக்கள் உங்களை நாடுவார்கள். நீங்கள் சொல்லக்கூடிய அந்த அறிவுரை என்பது பெரிய அளவில் சென்றடையும். நீங்கள் ஒரு புகழக்கூடிய ஒரு நிலையை நீங்கள் நிச்சயமாக பெறக்கூடிய ஒரு நல்ல தினமாக நாளை தினம் உங்களுக்கு விளங்குகிறது. சிறப்பான தினம். அடுத்து மீன ராசி. மீன ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் இல்லை இருந்த ஒரு பிரச்சனைகள்லாம் தீர்ந்து ஒரு சுமூகமான ஒரு நிலையை காட்டக்கூடிய தினமாக இது அமையிறது. தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலோ இல்லை தனிப்பட்ட விஷயங்கள்லையோ பண வரவை நீங்கள் எதிர்பார்க்க இருந்தால் அந்த பண வரவு சேரும். அதே மாதிரி இப்போ ஷேர் மார்க்கெட்லேயோ இல்லை சில நேரங்களில் குறுக்கு வழியில் பணம் சம்பாதிப்பதற்கும் நீங்கள் எடுக்கக்கூடிய அந்த முயற்சிகள் பெரிய அளவுக்கு வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளையும் நாளைய தினம் உங்களுக்கு நிறைத்து கொடுக்கிறது. ஆனால் தன லாபம் உண்டு, போட்டி பந்தயங்களில் வெற்றி உண்டு என்பதை உறுதியாக நம்பலாம்.